நான் இன்னைக்கு என்னுடைய லிங்க்டின்ல 100 டேஸ் ஆஃப் போஸ்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதாவது 100 நாள் நான் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு டே 100. அதோடைய ஜேர்னியை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய லைஃப்பில் இல்லை நம்மளுடைய கரியரில் நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறோம், கரெக்டாக? ஸோ அதுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடிய அந்த முயற்சியுமே அந்த ஒரு முடிவுமே ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபீலிங்கில் இருந்து தான் வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் ஏதாவது ஒரு வீடியோவில் கன்சிஸ்டன்ட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதனால் இன்ஸ்பயர் ஆகி உடனே ஒரு செட் ஆஃப் செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு இனிமேல் நானும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். நானும் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துருக்கிறேன். ஆனால் அது என்னுடைய லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு வாரம் தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, இந்த டைமில் தான் நான் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணுறேன். அந்த ஒர்க் ஷாப்பில் ஏதோ வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இல்லைனா சம்திங் எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும், எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லித்தர போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுடைய பர்பஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமெம்பர் பண்ணி ரியல் வேர்ல்டில் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் வாழ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்டின்ற ஒரு டேர்மையும் அவங்க எனக்கு சொன்னாங்க. ஸோ அதை நான் இன்டெப்த்தாக எடுத்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்து அதை என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ இந்த லாஸ்ட்டு 4 months அதுவாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த மட்டும் கையில் எடுக்கணும். அதாவது நீங்கள் என்னென்னா உங்கள் பிரெயினை வந்து ரீவயர் பண்ணணும். உங்கள் பிரெயினில் போய் ஆல்ரெடி நான் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ரொம்ப இன்டென்ஷனலாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரெயின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்பும். ஓகே, இவன் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சன் தான் அப்படின்றத அது நம்பிடும். ஓகேவா? நான் ஒவ்வொரு டைம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இதை கன்சிஸ்டண்ட்டாக இன்டென்ஷனலாக பண்ணதுக்கப்புறம் நான் என் பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்புவேன். திஸ் இஸ் ஹூ ஐ எம். நான் ஆல்ரெடி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி என்னை நான் அசியூம் பண்ணி அதை நான் வந்து சிக்னலாக அனுப்பிக்கிட்டே இருந்தேன். இது எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனாக மாறுன்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் இதோடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொல்லட்டா, இன்றைக்கி டே 100ல் இருந்து நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன். நான் எடுத்தது என்னமோ ஒரு விஷயந்தான், ஆனால் நான் யோசித்து பார்க்குறப்போ 4-5 விஷயம் என்னுடைய ஹேபிட்டாக மாறியிருக்கு. புது விஷயங்கள் ஹேபிட்டாக எனக்கு மாறியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுக்கே தெரியாமல் அது 1 2 மாறும், 2 3 மாறும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் பர்சனாக மாறிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் சக்ஸஸ் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கண்டிப்பாக ஒரு சென்ஸை க்ரியேட் பண்ணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.